இயலாம பிளேயரை புடிச்சு போட்டு விளையாடுறான் பாத்தியா, அதுக்கு பேர் தான் விபச்சாரம். விசுவாசம் என்ன தெரியுமா? இந்த விசுவாசங்கிறது தான் உண்மை, இதான் வெற்றி சொல்றேன். ஒரு தாய் செய், இதான் நம்மளுடைய அசோசியேஷன் வடிவமைச்சிருக்கக்கூடிய அம்சம். ஒரு மேட்ச் நடக்குதா உன்னதமான ஒரு கட்டமைப்பு. என் கிராமத்துக்கு மட்டும் தான் ஆடும். புரிஞ்சா? நிறைய பிளேயர் உருவாயிட முடியும். ஒரு டீம்ல தான் விளையாடலாம், இன்னொரு டீம் சேய் டீம். அது டிபார்ட்மெண்டா இருக்கலாம், காலேஜா இருக்கலாம், யூனிவர்சிட்டியா இருக்கலாம், டிஸ்ட்ரிக்டா இருக்கலாம், எது வேணாலும் ஆடலாம். அதுதான் விபச்சாரம். காசுக்காக உடம்பு வைக்கிறாங்க விபச்சாரி. நீ காசுக்காக எதை விக்கிறா? கலையை விக்கிறா. உனக்கும் அதுக்கும் பெரிய டிஃபரெண்ட் இல்ல. புரிஞ்சா தம்பி? நீ இங்க விளையாடு, ஊர்ல போய் இந்த கலையை விளையாடி ஊர்ல உள்ள பசங்களை வச்சு விளையாடாது. கலை வளரும், நீயும் வளருவா, இந்த சமூகம் வளரும், கலையும் வளரும். நல்ல பிளேயர் எல்லாம் எடுத்து அவர் டீமை வைக்கிறாரு, சந்தோஷம் தான், நடத்துறாரு. அதுல அவன் ஒரு 6 ஸ்டேட் மேட்ச் போறான், அதுல 2 பேர் நல்லா விளையாடுறான். அத ஸ்டேட்ல ஒரு விபச்சார இது வச்சிருக்கான்ல, அவன் விபச்சாரி தான். டீமை உருவாக்க இயலாம பிளேயரை புடிச்சு போட்டு விளையாடுறான் பாத்தியா, அதுக்கு பேர் தான் விபச்சாரம். அது லைசன்ஸ் விபச்சாரம் இருக்கு. எங்க இருக்கு? பாம்பேல இருக்கு விபச்சாரம் இருக்கா? லைசன்ஸ் விபச்சாரம் கல்கத்தால சோனாகாட்சியில். இந்த லைசன்ஸ் தான் அந்த கிளப் இல்ல. அந்த கிளப்புக்கு நீ விபச்சாரியா போற விரும்புறியா, மானஸ்தனா, உண்மையா நீ உன் ஊருக்கு ஆட விரும்புறியா? இன்னைக்கு அந்த கட்டமைப்பே மாத்தி ஒரு பிளேயர் நல்ல என் டீம் நல்லா அடித்தா உன் போன் நம்பர் வாங்கிடுறான். போன் நம்பரை வாங்கி அதுல 5000 ரூபாய் பே பண்ணி விட்டுறான். நீ பார்த்தோன்னா என்ன பண்ணுவான்? காசு 5000 வந்துட்டு நான் போகலாம். விபச்சாரமும் இதுதான், காசு தான் விபச்சாரம். நீ காசுக்காக ஆடுறியா, உனக்காக ஆடுறியாங்கிற, கேமுக்காக ஆடுறியா, உன் கிராமத்துக்காக ஆடுறியான்னு பாத்து. நான் சொல்றேன், நீ உன்னை கூப்பிடும் போது உன் கிராமத்துக்கு ஆடு. நீ நல்ல பிளேயர் தானே போறா, இங்க ஒரு கிராமத்துல வந்து நல்ல பிளேயர் தானே போறா. இதே சூழல இதே அமைப்பை நீ உருவாக்க முடியுமா? இல்ல விபச்சாரம் பண்ணுவியா? நீ விபச்சாரம் பண்ண ஒரு தப்பு கிடையாது. ஆனா நாளைக்கு நீ ஒரு மனைவியே ஒரு குழந்தையே பிறக்காதா? உனக்கு விபச்சார குணம் இருந்தா உன் மனைவிக்கு என்ன குணம் இருக்கும்? உனக்கு வேற குணம் வேணுமோ? உன் மனைவி மொத்தம் சுத்தமா உண்மையா இருக்கணும், விசுவாசமா இருக்கணும் உனக்கு. ஆனா நான் எப்படி இருப்பேன்? விபச்சாரியா இருப்பேன். நியாயமா கேக்குறேன். உனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அப்பா கிட்ட விசுவாசமா இருக்கணும். என்ன நினைப்பு? இது என்ன உனக்கு? அதனால நீ முதல்ல விசுவாசமா இரு, சரியா? உன்னை சுத்தி சூழல் என்ன செய்யும்? இந்த விசுவாசத்தையும் உண்மை என்ன செய்யும்?